இன்றைக்கி சென்னை கோயம்பேட்டில் பார்த்தோம்னா நம்ம காலையில் ஒரு 4 மணிலேருந்தே வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மாம்பழம் சீசன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாங்காயில் இந்த கற்கள் வச்சு பழுக்க வச்சு பண்ணுற ப்ராக்டிஸ் இங்கே கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு. ஒரு சில பேர் பண்ணுற இந்த மாதிரி தவறுனால என்டையர் மாம்பழம் இண்டஸ்ட்ரியே வந்து பாதிக்குது. அதனால் நாங்கள் எவ்வளவோ அறிவுரைகளும் நான் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் போன வருஷம் மாதிரி இப்போ ஆரம்பத்திலேயே இப்போ பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி கோயம்பேட்டில் மட்டும் இன்றைக்கி மாம்பழம் மட்டுமே ஒரு பகுதியில் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னமும் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணுவோம். ஒரு பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 டன் அளவுக்கு மாம்பழங்கள் மட்டும் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். இந்த மாம்பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கற்கள் வச்சு பழுக்க வச்ச பழம். ஸோ இந்த பழங்கள் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா உடலுக்கு வந்து ரொம்ப கேடு இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அந்த பழத்தெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எர்லி மார்னிங் நாங்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி வாக்கிலேயே இந்த ரைட் பண்ணனால இவங்க அந்த நேரத்தில் தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கையும் களவுமாகவே பிடிச்சிருக்கிறோம். ஸோ அவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடைகளுக்கு மேலுமே ஃபைன் போட்டிருக்கிறோம். இப்போ ஃபுட் சேஃப்டி வாழைப்பழம் இது வந்து கல் வச்சு பழுக்க வச்சிருக்க பழம் இல்லை ரசாயனம் பண்ணி பழுக்க வச்சிருக்க பொதுமக்களுக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும் ஈஸியாக? ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பழங்கள் பாருங்கள். இந்த பழம் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும். இது வந்து கற்கள் வச்சது. இது வந்து இந்த டைரெக்டாக வந்து இந்த கல் வந்து இது பழத்தில் படுறனால இப்படி அழுகி போயிருக்கும். இந்த மாதிரி பழங்கள் இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்க வேண்டாம். கடைகளில் போய் ஜூஸ் போடுறப்போ இந்த மாதிரி பழங்களில் தான் மேக்ஸிமம் இங்கே வந்து சீப் ரேட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பழங்களை தான் அவங்க வாங்கிட்டு போய் அங்கே வந்து சீப் ரேட்டாக இந்த பழங்கள் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அதனால் மக்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் போய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே போய்ட்டு பழங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். கடையிலேயே ஜூஸ் கடையிலே நீங்களே எடுத்து கொடுங்க. ஒரு பழத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா இருக்கிற பழமாக பாருங்கள். ஆனால் இந்த பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்படிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை வாங்காதீங்க. இந்த மாதிரி பழம் இருந்ததுனாவே கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி எல்லா பழங்களும் ஒரே மாதிரி எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா தயவுசெய்து வாங்கவே வேண்டாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து இவ்வளோ நல்லா பழுத்துருக்கு. ஆனால் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. ஆக்சுவலாக இயற்கையாக பழுக்க வச்ச பழம் பார்த்தோம்னா இந்த பழம் வந்து நல்லா இந்த இடத்துல வைக்கிறப்பே ஸ்மெல் வரும். ஆனால் இந்த பழத்தில் ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கு வந்து வெளியே இந்த மாதிரி கார்பைட் கற்கள் வைக்கிறனால இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி பேக்கெட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி மேலே இப்படி பட்டுருச்சுன்னா இந்த இடத்துல வந்து இது பேக்கெட்டை வந்து மைக்ரோபோர்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ குழந்தைங்க வந்து இது பேக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த எத்திஃபோன் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலை சாப்பிட்டாங்கன்னா உடனடியாகவே பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டில் நம்ம பழங்கள் வாங்கிட்டு போனோம்னா மெயினாக ஃபஸ்ட்டு பக்கெட்டில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணினது பூரா சாப்பிட்லாம், பயப்பட வேண்டாம். ஆனால் சில பேர் இன்னும் பயப்படுவாங்க. அதையும் மீறி நம்ம நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து சீவிட்டு கூட நம்ம உள்ளுக்க இருக்கிற இந்த பழங்கள் மட்டும் நம்ம வந்து சாப்பிட்லாம். அது வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். ஆனால் மெயினாக வந்தால் எந்த பழங்கள் வாங்கினாலுமே வாஷ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அது நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பெஸ்டிசைட்ஸ் நிறைய அடிப்பாங்க. அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணினா தான் போகும். இல்லை சார், கோடை காலங்களில் இந்த சீசனிங் பழங்களில் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. குறிப்பாக அந்த மாம்பழங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், நம்ம எல்லா வருஷமும் இந்த மாம்பழ சீசனில் நம்ம இன்ஸ்பெக்ஷன் வரும். ஆனால் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேற்கூட நடவடிக்கை எடுக்க போகிறோமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை ஏதாவது? அதான் அவங்க மேலே வந்து நம்ம வந்து எங்கள் FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபைனு தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் நிறையா எடுக்கிறோம். அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் இந்த பேக்கெட்னால என்னென்ன உபதைகள் வருதுன்னு. இன்னும் இருந்தாலும் சில பேர் வந்து அந்த ஒரு சில வியாபாரிகள் காசுக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் போகிறோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நான் குறைஞ்சிருக்குன்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இது வந்து ரொம்ப எர்லியர் ஸ்டேஜ். இன்னும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் விஜிலண்ட்டாக கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கெட் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க மாம்பழம் அசோசியேஷன் பீப்புள்கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். இந்த மாதிரி கடைகள் வச்சுருந்தோன்னா தயவுசெய்து அந்த கடைகளில் வந்து நாங்கள் வந்து பூட்டி சீலே வச்சுடுவோம்
அப்படின்னு கூட நான் அவங்ககிட்ட நான் மிரட்டிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால உங்களுக்கு சார் இன்னைக்கு இந்த ஆய்வில் எவ்வளோ அபராதம் விதிச்சிருக்கோம், எவ்வளோ கடைகளுக்கு சீல் வைக்கக்கூடிய நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்கோம் சார்? கிட்டத்தட்ட ஒரு 20-25 கடை பக்கமாக நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அதுக்கு தான் வந்து காலையில் பண்ணோம். அதுலேயே பார்த்தோம்னா இவ்வளோ டன்ஸ் ஆஃப் பழம் எடுத்துருக்கிறோம். இன்னும் சில கடைகள் இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் மத்தியானத்துக்கு மேலே திறக்கக்கூடிய கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 வரைக்கும் நாங்கள் ஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் பண்ணி அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம் நம்ம. வாழைப்பழங்களில் ஃபைனாக போட்டுருக்கீங்க சார் ஃபைனாக போட்டுருக்கீங்க. இது வந்து வருஷம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கோர்ட்டில் 7 கேஸ் ஆனாலும் நீ ஒரு ஃபைன் கட்டிட்டு அவங்க திருப்பி அதே வேலை பண்ணுறீங்க. கோர்ட்டில் 7 கேஸ் வந்து திருப்பி கடுமையான நடவடிக்கை எடுக்க இன்னும் அதாவது சட்டத்திற்கு கொண்டு வந்து இதில் ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்து இது வந்து ஒரு உயிரை பாதிக்கக்கூடிய விஷயம். இப்போ பார்த்தா ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது நீங்கள் இது வந்து ஏன் இன்னும் அதிகமான நடவடிக்கை எடுக்க வைக்கணும்? இல்லை, நடவடிக்கை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வரல இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி கிடையாது, தினமும் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஈவன் தோ பறிமுதல் பண்ணினாலுமே இவங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அதனால் வந்து எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் எங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கு மேற்கொண்டு நான் பண்ண முடியும். அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நடவடிக்கை எடுத்து 7-8 பேர்த்து மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை, அன்சேஃப் கேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க மேலே பண்ணியிருக்கிறோம். அவங்க மேலே பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால் எடுக்காமலாம் இல்லை சார். வாழைப்பழத்தில் வழக்கமாக புகைமூட்டி தான் வாழைப்பழத்தை படுக்க வைப்பாங்க. இப்போது அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால அங்கே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இப்போ இன்றைக்கி வாழைப்பழம் கூட நம்ம பிடிச்சிருக்கோம். எவ்வளோ சார் பிடிச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட 4 டன் பக்கமாக பிடிச்சிருக்கிறோம் வாழைப்பழமும். அந்த வாழைத்தாரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க, ஸ்ப்ரே வச்சே அவங்க அடிச்சிருக்கா. அந்த மிஷினையும் நாங்கள் வந்து கையோடு நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் தடவைனா பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம அடித்தோம்னா சாயந்தரம்லாம் அந்த பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் வந்து கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் வந்து எல்லா பழங்களும் மஞ்சளாக இருந்ததுன்னா சாப்பிட வேண்டான்றது தான் இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.